I welcome you to learn English. It is a very costly pen. இது ஒரு விலை அதிகமுள்ள பேனா. Yesterday I bought this pen. நேற்று இந்த பேனாவை வாங்கினேன். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்ட் பண்ணுற வார்த்தை விச் அப்படிங்கிற வார்த்தை கேள்விக்கு உண்டான வார்த்தை. WH கொஸ்டின் வேர்டு. ஆனால் இங்கே இணைப்பு சொல்லாக யூஸ் ஆகுது, ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். Yesterday I bought this pen which is very costly. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் எ குட் எக்ஸசைஸ். இது ஒரு நல்ல பயிற்சி. இட் டெவலப்ஸ் யுவர் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில். இது உங்களின் ஆங்கில வாக்கிய உருவாக்க திறனை மேம்படுத்தும். இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் விச் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் look at these sentences. This is a good exercise. It develops your English sentence framing skill. இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கன்ஜங்ஷன் which அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். This is a good exercise which develops your English sentence framing skill. எந்த மாதிரி ரெண்டு சென்டென்சஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம் which அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி. எந்த வார்த்தை இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வரும். He is my friend. இவர் என்னுடைய நண்பர். He is a doctor. இவர் ஒரு மருத்துவர். He is my college mate. இவர் என்னுடன் கல்லூரியில் படித்தவர். இந்த மூணு வாக்கியங்களையும் who and அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். உங்களால் முடியுதாங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. He is a doctor who is my friend and my college mate. பார்த்தீங்களா, எந்த இடத்துல ஹூ வந்திருக்கு, எந்த இடத்துல அண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு வாக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க். நான் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டேன். ஹி ஆஸ்க்ட் மீ டு டூ எஸ்டர்டே. நேற்று அவர் என்னிடம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். விச் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஐ கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க் விச் ஹி ஆஸ்க்ட் மீ டு டூ எஸ்டர்டே. நேற்று அவர் என்கிட்ட சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் அனதர் சென்டென்சஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். மாணவர்களுக்கு விருப்பமில்லை. ஐ டு நாட் நோ. எனக்கு தெரியவில்லை. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தம். இது அவர்களுக்கு பயனுள்ளது. ஒய் வென் கேள்விக்குண்டான வார்த்தைகள் இந்த ரெண்டுமே. இதை நம்ம கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ டு நாட் நோ ஒய் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் வென் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தம். எனக்கு தெரியல ஏன் பசங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, அது பயனுள்ளதாக இருக்கும் பொழுது. இந்த மாதிரி லாங் சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இட் இஸ் எ பிக் கொஸ்டின். இது ஒரு பெரிய கேள்வி. தே கிவ் திஸ் டிஸ்கவுண்ட். அவர்கள் இந்த தள்ளுபடியை கொடுக்கிறார்கள். இட் இஸ் காஸ்ட்லி. இது விலை மதிப்புடையது. ஹவு வென் இந்த ரெண்டு கேள்விக்குண்டான வார்த்தைகளை கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். இட் இஸ் எ பிக் கொஸ்டின். ஹவு டு தே கிவ் திஸ் டிஸ்கவுண்ட் வென் இட் இஸ் காஸ்ட்லி. இந்த டூ இல்லாமலும் அந்த சென்டென்ஸ் இருக்கலாம். இட் இஸ் எ பிக் கொஸ்டின். ஹவு தே கிவ் திஸ் டிஸ்கவுண்ட் வென் இட் இஸ் காஸ்ட்லி. ஹி ஸ்கோர்டு ஹை மார்க்ஸ். அவர் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். ஹி காட் அன் அட்மிஷன் இன் எ காலேஜ். அவருக்கு ஒரு கல்லூரியில் சேர்க்கையை பெற்றிருக்கிறார். தட் காலேஜ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹிம். அந்த இடத்துல ஹிஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஹிம் அப்படின்னு திருத்தி வாசிக்கோங்க. இந்த மூணு வாக்கியங்களையும் வேர் வென் அப்படிங்கிற கொஸ்டின் வார்த்தைகளை கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக கொண்டு வாங்க. தட் காலேஜ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹிம் வேர் ஹி காட் அன் அட்மிஷன் வென் ஹி ஸ்கோர்டு ஹை மார்க்ஸ். ஒரே சென்டென்ஸாக நம்ம கொண்டு வந்துட்டோம் கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது அது செப்பரேட். இங்கே கொஸ்டின் வார்த்தைகளை நம்ம கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் வென் இது எல்லாமே WH கொஸ்டின் வேர்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.